ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2020 ராஷ்டிரபாஷா தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு இது மார்னிங் ஃபஸ்ட் பேப்பர் நடக்கக்கூடிய தேர்வில் இப்போ ஏற்கனவே 1 மார்க்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ 8th ரோமனில் மொத்தம் 6 கொடுப்பாங்க உங்களுக்கு. இதில் நீங்கள் 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. இது கொஸ்டின் ஆன்சர் தான் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஹிந்தி தோ பிரசன்னைக்கு புத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே. இந்த கேள்விகளுக்கு ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியங்களை விடை எழுதுக அப்படின்னு ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. மொத்த டோட்டல் மார்க்கு இங்கே 4 மார்க்கு. ஒன்றுக்கு 2 மார்க்கு. 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். டோட்டலாக உங்களுக்கு 6 கொடுப்பாங்க. லேகக்கு மண்மே கோன்சா பிரசன்னு உட்டு ரகாத்தா. லேக்கக்குன்னு எழுத்தாளர் மனதில் என்ன கேள்வி, அவர் பிரசன்னா கேள்வின்னு அர்த்தம். அவர் மனதில் என்ன கேள்வி எழுந்தது, எழுத்தாளர் மனதில் என்ன கேள்வி எழுந்தது. लेखक के मन के यज्ञ प्रसन्न हमेशा हमेशा உட் ரகாத்தா. அவள் எப்பொழுதும் ஒரு மனதில் கேள்வி எழுதிட்டே இருந்துதான். கி என்னவென்றால் சபிய கோன்ஹை அவர் அசபிய கோன்ஹை. இதில் நாகரிகம் உள்ளவர் யார், நாகரிகம் அற்றவர் யார் அப்படின்ற கேள்வி அவர் மனதில் எழுதிட்டே இருந்தது. அது சபையத்தாக்கா லக்ஷன் கியாகை அப்படின்னு அவர் மனதில் யார் நாகரிகம் உள்ள மனிதர், யார் நாகரிகமற்ற மனிதன்ற ஒரு கேள்வி அவர் எழுத்தாளர் மனதில் இருந்துகிட்டே இருந்தது. அப்படின்னா நீ இது வரைக்கும் கொஷின்லேயே இங்கே இது இருக்குது, அதை பார்த்து எழுதிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் பார்க்காம எழுதிங்க. செகண்டு ரூபியா பாட்கே லேக்கக்கு கோன்ஹை. இந்த ரூபியா என்ற உரை எழுதியவர் யார், லேக்கக்குன்னு எழுத்தாளர் யார். ரூபியே பாட்மே. ரூபியா என்ற பாடத்தில் லேக்கக்கு ஸ்ரீ பாண்டேய வேச்சன் சர்மா உக்ராகை. இவர் தான் ஆசிரியர். அவர் பேர் ஸ்ரீ பாண்டேய வேச்சன் சர்மா உக்ரா என்பவர் ஆசிரியர் எழுதினார். ரூபியா பாட்ஸே கியா சீக்கு மில்தேகை. ரூபியா என்ற பாடத்தில் நீ கற்றுக்கொண்டது என்ன, என்ன நீ கற்றுக்கிட்ட. ரூபியா அப்படின்னா பணம்னு அர்த்தம். இந்த பணன்ற பாடத்தில் என்ன நீ கற்றுக்கிட்ட. ரூபியா பாட்மே யகி சீக்கே மில்திகை கி என்னவென்றால் இந்த இதில் என்ன கற்றுக்கிட்டோம். ஈஸே துனியாமே இந்த உலகத்தில் பகவான் சேபி பகவானை விட, பகவான்னா கடவுளை விட, சக்திமான் ரூபயாகிகை கடவுளை விட பணத்துக்கு தான் அதிகம் சக்தி இருக்குது அப்படின்ற பணத்துக்கு தான் முதல் இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சக்திமான் ரூபயாகிகை. गांधी जी को रेल में किस स्टेशन पर उतार दिया गया. காந்திஜி ரேல்லாம் இது ட்ரெயின் எந்த காந்திஜி ரயிலில் எந்த ஸ்டேஷனில் இறக்கப்பட்டார். காந்திஜி கோ रेल से पीटर मरिट्सबर्ग स्टेशन पर உத்தார் தியா கயா. இந்த இடத்துல இந்த இடத்துல தான் அவர் அந்த ஸ்டேஷனில் அவர் இறக்கி விடுறாங்க. பீட்டர் மரிட்ஸ்பர்க் என்ற அந்த ஸ்டேஷன் பேர். இதை நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்துருப்பாங்க. இது கண்டிப்பாக வரும் இந்த கொஸ்டின்ஸு. காந்திஜி கப்சே கப் தக் தக்ஷின் ஆப்பிரிக்கா மே ரகே. காந்திஜி எப்பொழுது சவுத் ஆப்பிரிக்காவில் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை தங்கினார், ரகேன தங்கினார். गांधी शब 1893 से 1914 तक दक्षिण अफ्रीका में रहे. और 1893 முதல் 1914 வரை அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் தங்கினார். அப்போ இந்த ஆண்டு நீங்கள் எழுதணும். இந்த கப்புன்ற இடத்துல இந்த இயரை நீங்கள் ஞாபகம் வச்சு இதை அப்படியே எழுதுங்க. இதில் கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது. 6th one காமராஜுக்கு பால்யவஸ்தாக்கு பாரியமே லிக்கியே. காமராஜருடைய இளமை பருவத்தை எழுதுக. காமராஜுக்கா ஜன்ம 15th जुलाई 1903 में तमिलनाडु के விருதுநகர் शहर में हुआ. காமராஜ் ஜன்மன் அவருடைய பிறப்பு ஜூலை அப்படின்னா ஜூலை மாதம் 1903ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் விருதுநகர் ஷகர்னா அந்த சிட்டி, அந்த விருதுநகர் என்ற ஊரில் அவர் பிறந்தார். जब वे 6 साल के लड़के थे. அவர் அப்பொழுது அவருக்கு 6 வயதாக இருந்தது. சேனா 6, சால்ன 6 வயதாக இருந்தது. தப் உன்கே பிதா கி முர்த்தியு ஹோ கயி. அவர் 6 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை இறந்தார். முர்த்தியின இறப்புன்னு அர்த்தம். காமராஜர் அப்பா இறந்தார்.
तो बालक कामराज को स्कूल की शिक्षा छोड़कर घर சம்பால்னா படா. உடனே அவங்க அப்பா வந்து 6 வயது இருக்கும்போது அவங்க அப்பா இறந்த உடனே அவர் வந்து அந்த பாலக்குனா ஒரு சிறு வயதில் என்ன பண்ண காமராஜ் வந்து பள்ளி விட்டு விளைகிறாரு. ஸ்கூலுக்கு சிக்ஷா சோடுகார், சிக்ஷானா கல்வி. அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே வந்துட்டு அவர் என்ன பண்ணார், கர்னா வீடு, அவர் வீட்டை வந்து கவனித்து கொள்கிறார். அப்போ சபால்னா படானா வீட்டை வந்து அவர் பொறுப்பேற்று அவர் கவனிச்சுக்கிறார். உன்கே अपने मामा की दुकान पर சேல்ஸ்மேன் காம் கர்த்தா படா. உடனே அவர் வீட்டு பொறுப்பை பார்த்துட்டு அவருடைய உன்கே அப்படின்னு அவருடைய மாமாவுடைய கடையில், தூக்கான் அப்படின்னா கடைன்னு அர்த்தம், அந்த கடையில் வந்து ஒரு விற்பனையாளராக என்ன பண்ணார், அவர் பணி செய்தார். காம்னா பணி, காம் கர்த்தா படா, அவர் மாமா கடையில் வந்து வேலை செய்கிறார். कोरोना बीमारी से बचने के लिए तीन सावधानियों को लिखिए. கொரோனாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச 3 அவசியத்தை நீங்கள் வந்து எழுதுங்க. 3 என்னென்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, அது நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாவதானியம் அப்படின்னா நடவடிக்கைன்னு அர்த்தம். उद्यंत आवश्यकता होने पर हो घर में बाहर जाना चाहिए. வந்து அவங்க இந்த வந்து மிகவும் அவசியமான நேரத்தில் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஒருவர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும். கர்மே பாகர்னு வெளியேன்னு அர்த்தம். ஒரு தேவை அதிகமாக இருக்கிற நேரத்தில் மட்டும் கொரோனா நேரத்தில் வெளியில் போகணும். பாகர் जाते समय नाक मुंह को कपड़े से बांधकर வந்து வெளியே போகும் நேரத்தில் பாகர் ஜாத்தியன்னா வெளியே போகும் நேரத்தில் வந்து நாக்குனா மூக்கு வாய் எல்லாம் என்ன பண்ணு, கப்படைனா துணியால் பாந்துக்கர் வந்து துணியால் வந்து துணியை மூடி முகமூடி வந்து அணியணும். பாந்துக்கர் அப்படின்னா முகமூடி போட்டு அணிஞ்சிக்குங்க. மாஸ்க் லகாக்கர் ஜானா சாகியே, வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப நீங்கள் முகமூடி போட்டு நீங்கள் வெளியில் போகணும். லோகோங் से 5 से 6 फुट की दूरी बनाए रखना चाहिए. இந்த 2 தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து 5 அடி 5 முதல் 6 ஃபுட் அப்படின்னா 5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இடைவெளி விட்டு கேப் விட்டு தான் என்ன பண்ணணும், மக்கள் வந்து ஒருத்தர் நின்று நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இடைவெளி டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. परमहंस की வாணி மே கோன்சி சக்தி தி, பரமஹம்சருடைய பேச்சில் வந்து என்ன சக்தி கிடைத்தது. பரமஹம்சருக்கு வாணி மே பிஜிலி கி சக்தி கிடைச்சது. பரமஹம்சர் பேச்சில் உரையில் வந்து அவருக்கு வந்து மின் சக்தி கிடைச்சது. அவருடைய பேச்சு திறமை வந்து அவ்வளோதான் இருந்தது. அதுதான் பிஜிலினா வந்து மின்சக்தி, பிஜிலிக்கு சக்தி. அப்போ இந்த கோன்சின்னு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிஜிலிக்குன்னு எழுதிட்டு சக்தி இங்கே இருக்க அப்படியே பார்த்து எழுதிடுங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக வரும். விவேகானந்து என்னை யுவக்குக்கோ கியா உபதேஷ் தியா. விவேகானந்தர் வந்து யுவக்கோ அப்படின்னா இளைஞர்கள் அர்த்தம். விவேகானந்தர் இளைஞர்களுக்கு வந்து என்ன போதித்தார். விவேகானந்தினி யுவக்கோங்கு ஆப்சே மே பாய் சாரே கா யவஹார் கர்னேகா உபதேஷ் தியா. விவேகானந்தர் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஆப்சேமின்னா தங்களுக்குள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சகோதர முக்கியத்துவம் வந்து வாய்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உபதேசனா வந்து போதிக்கிறார். நம்மளுக்குள்ள வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து சகோதரிகளாக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை பார்த்துங்க. 10th one, சிவாஜிக்கு குரு பக்திக்கோ தேக்குக்கர் குரு சமர்த ராம்தாஸ் சே கியா ககா. சிவாஜியோடைய குரு பக்தி வந்து தேக்குக்கர்னு பார்க்கறது. சிவாஜிகிட்ட வந்து குரு பக்தி வந்து பார்த்துட்டு குரு வந்து ராம்தாஸ்கிட்ட வந்து என்ன சொன்னார். சமர்தத்து மகாராஜ் ராம்தாஸ்னே வந்து மகாராஜ் ராம்தாஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி குரு சொல்கிறாரு சிவாஜிக்கு குரு பக்தி தேக்குக்கருக்காக அவருடைய குரு பக்தி வந்து நான் பார்த்தேன். தன்ய
तुझको धन्य है तेरी माता जीजीबाई को की जिसकी कोख से ऐसा ब्रुश रक्त உபந்திர ஹுவா. இந்த மாதிரி வந்து சிவாஜி அந்த ஜிஜிபாய் அவங்க தாயின் வயிற்றில் வந்து பிறந்தவங்க வந்து உண்மையிலே வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறார். அந்த மதுவிட்ட வந்து ராஜாட்ட வந்து சொல்கிறார் அவர். லாஸ்ட் ஒன், தென்னாலிராம் நே கிசி சே முலாகாத்திக்கு. தென்னாலிராமன் யாரை சந்தித்தார்? தென்னாலிராம் நே ராஜா கிருஷ்ணதேவராயசே முலாகாத்திக்கு. அப்போ கிசிசே அப்போ வந்து தென்னாலிராமன் யாரை சந்தித்தார்னா ராஜா இங்கே ராஜா கிருஷ்ணதேவராயசே அப்படின்ற மாதிரி இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ஒரு 5-6 டைம் எழுதி பாருங்கள். ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். எழுதிட்டு மீது அப்படியே எங்கள் கொஷினில் ஆன்சருக்கு அப்படியே எடுத்து ரைட் பண்ணுங்கள். தென்னாலிராம் நே ராஜா கிருஷ்ணதேவராயசே முலாகாத்திக்கு. அவர் வந்து தென்னாலிராமன் வந்து கிருஷ்ணதேவராயரை சந்தித்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.